நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடுதல் விளையுது. அதுக்கு பிறகு பொள்ளாச்சி, ராமநாதபுரம், வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் தேங்காய் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா ஈத்தாமொழி தென்னை கேட்டு வாங்குற அளவுக்கு நல்ல பிரபலம் பற்றி இருக்கிறது. நார்மல் தேங்காய் நல்ல விளைஞ்ச தேங்காய் நீங்கள் சமைச்ச திரும்ப விழுங்கவே முடியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அதனால பால் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து உப்பு கலந்த செம்மண் இருக்கிறனால ஈத்தாமொழி நெட்டை வெரைட்டி தென்னை மரம் வந்து வளர்றதுக்கு சிறந்த சீதோஷண நிலை இருக்கிறனால நம்ம மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு ஈத்தாமொழி நெட்டை தென்னைக்கு தந்திருக்கிறாங்க. இதனுடைய பெருமை என்னன்னா, இது வந்து 98 அடி வரைக்கும் இது வளரக்கூடியது. இதனுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 36 அடி வரைக்கும் நல்ல திக்னஸாக வளரக்கூடியது. ஸோ இதனுடைய தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா மற்ற தென்னையை காட்டிலும் இது வந்து நல்லா திக்னஸாக வரும். இது பல நோய் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தியாக வளர்ந்து வருகிறது. மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய தேங்காய் வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். கதம்ப ஃபைபர் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும். அந்த ஷெல்லு, அதாவது சிரட்டையோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். தேங்காயோட திக்னஸ் மற்ற எல்லா ரக தென்னையை காட்டிலும் ஈத்தாமொழி நெட்டை வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்கும். கொப்பரை சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்கும். ஆயில் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கனால ஈத்தாமொழி நெட்டை தென்னைக்கு வந்து புவிசார் குறியீடு நமது மாவட்டத்திற்கு கிடைச்சிருக்கு. அது நல்லது, பெருமை. நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடுதல் விளையுது. அதுக்கு பிறகு பொள்ளாச்சி, ராமநாதபுரம், வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் தேங்காய் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இந்த தேங்காய் உற்பத்தியானது அந்த கானா புயல் வந்ததிலிருந்து ரொம்ப குறைவாயிட்டு மரங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ வந்து 6 மாதம் வந்து நிறையா தேங்காய் கிடைக்கும். ஏன்னா அது நல்வெட்டு சீசன்பா 6 மாதம் வந்து தேங்காய் பாதி தான் கிடைக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து மரங்களில் வந்து தேங்காய் உற்பத்தி ஆகுது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நார்மலி ஜூன் டு டிசம்பர் தேங்காய் விலை எப்போவுமே கூடுதலாக தான் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி வந்துட்டுனாக்கி தேங்காய் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் தேங்காய் விலை குறையும். இங்கே ஈத்தாமொழியில் உள்ள தேங்காய் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா இந்த தேங்காயில் வந்து நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும். மோஸ்ட்லி அதுக்காக வேண்டி ஆயிலுக்காக வேண்டி இதை எடுப்பாங்க. இங்கேருந்து தூத்துக்குடி, காங்கேயம் அங்கே எல்லாம் எண்ணெய் உற்பத்தி பண்ணதுக்காக வேண்டி போகும். மற்றபடி சமையலுக்காக வேண்டி திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர், தூத்துக்குடி, சிவகாசி, மதுரை இது வரை போயிட்டு இருக்குது. அக்கேஷ்னலி சென்னைக்கும் போகும். இந்த விசாகப்பட்டினம் தேங்காய் வர்றது குறைவாக இருந்தால், ஆந்திரா தேங்காய் வர்றது உற்பத்தி குறைவாக இருந்தால், இங்கே மைசூர் தேங்காய் வர்றது குறைவாக இருந்தால், இங்கே உள்ள தேங்காய் கோயம்போடு மார்க்கெட்டுக்கும் இங்கேருந்து செல்லும். வணக்கம். நான் வந்து இந்த அரசு தென்னை நாற்று பண்ணையில் ஒரு 2008, 9, 10, 11 4 வருடங்கள் நான் வந்து பண்ணை மேலாளராக புத்தளம் பகுதியில் பணிபுரிந்தேன். அதனால் வந்து எனக்கு இந்த பகுதியில் உள்ள தென்னை மரங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். அதில் இப்போது நீங்கள் கேட்டது வந்து, அதாவது இங்கே உள்ள ஈத்தாமொழி நெட்டைங்கிற அந்த வெரைட்டியை தான் அங்கே சென்னை பகுதியில் வந்து சுருக்கமாக எப்படி சொல்கிறதுக்காக கோட்டார் தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பயிரிடப்படுறது. பரவலாக நம்ம ராஜாக்கமங்கலம் பகுதி, ஈத்தாமொழி பகுதி, அதுக்கப்புறம் ராஜாக்கமங்கலம் பகுதியிலே இந்த அளத்தங்கரை இந்த ஏரியாஸ்ல எல்லாம் இது வந்து பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளச்சல், தேங்காய்பட்டினம், அதுக்கப்புறம் இங்கே ராஜாக்கமங்கலம் பகுதியை ஒட்டியே புத்தளம், இந்த மாதிரி இந்த ஏரியாஸில் எல்லாமே இது நல்ல விரும்பி விவசாயிகள் பயிரிடக்கூடிய ஒரு ரகம். தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கி வரும் தோட்டக்கலைத்துறை மூலம் தென்னை பரப்பு விரிவாக்கம் திட்டத்தின் கீழ் நாட்டு தென்னை பரப்பு விரிவாக்கம் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டேருக்கு 175 கன்றுகள் வந்து மானியமாக இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதே மாதிரி நெட்டை குட்டை வகை தென்னங்கன்றுகளும் குட்டை நெட்டை வகை கன்றுகளும் தோட்டக்கலைத்துறை மானியத்தில் கொடுத்துட்டு வரும். இதற்கு வந்து விவசாயிகள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்கிறது. 120 காயிலேருந்து 200 காய் வரைக்கும் இது வெட்டும். 3 நல் வெட்டு சொல்லுவோம், நல்ல வெட்டும்,
3 சில் வெட்டு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் குறைய தேங்காய்களும் அந்த 3 வெட்டுலேயும் கொஞ்சம் குறைய தேங்காய்கள் கிடைக்கும். திண்ணமும் அப்படி வந்து ஒரு நல்ல அடர்த்தியாக இருக்கும். அந்த காயை உடைச்சி பார்த்தா அவ்வளோ தேங்காயுடைய திண்ணம் அவ்வளவு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப விரும்பி இந்த பகுதியில் விவசாயிகள் வருவாங்க. அதனால் மற்ற பகுதிகளில் இந்த காய் ரொம்ப விரும்பப்படுகிறது. நிறைய பேர் இங்கே வந்து ஈத்தாமொழி தென்னங்கன்று எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விரும்பி வந்து கேட்பாங்க. அதனால் அவ்வளோ தூரம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பிற மாவட்டங்களில் கொண்டு போய் கூட இதை பயிரிடுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. முதல் ஈத்தாமொழி தேங்காய் கொஞ்சம் சுவையாக இருக்கும். சிலவங்க வந்து அவங்கவுங்க தேங்காய் பெருமையாக பேசுவாங்க. நான் அப்படி பேசல, தற்பெருமையாக பேசல. ஆனால் நார்கோல் தேங்காய் வந்து நீங்கள் மற்ற தேங்காய் சட்னி வச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. இதில் வச்சு பார்த்தீங்கன்னா நார்கோல் தேங்காய் சுவையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் நான் சொன்னோம் இல்லையா, அதே போல் இந்த தேங்காய் திரு வந்து டைட்டாக இருக்கும். நீங்கள் அதை ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ராம்நாடு தேங்காய் நல்லா சவைச்சிட்டு இப்படி ஒரு எல்லையில் அது துப்புனீங்கன்னா அந்த பால் தண்ணி மாதிரி இருக்கும். நார்கோல் தேங்காய் விளைஞ்சி தேங்காய் நல்லா சவைச்சு துப்புங்க, அப்படி நல்ல குறுன்னு இல்லை எருவு மாட்டு பால் மாரி குறுன்னு இருக்கும். ரெண்டாவது தேங்காயை சவைச்சு அதை விழுங்கிடலாம். இது ராம்நாடு தேங்காயோ பொள்ளாச்சி தேங்காயெல்லாம். நார்கோல் தேங்காய் நல்ல விளைஞ்ச தேங்காய் நீங்கள் சவைச்சு அந்த திரும்ப விழுங்கவே முடியாது. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. அதனால பால் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாதாரணமாக இது வந்து 100 வருஷம் வரைக்கும் நிற்குது. நல்லா பராமரித்து மண் வளத்தை நல்லா பராமரித்து வச்சுருந்தாங்க. நல்லா வந்து இயற்கை உரங்களையும் கொடுத்து பராமரிக்கிற தோப்பில் 100 வருடம் வரை நல்ல மகசூல் என்ன செய்து கொடுக்குறது. இழப்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது தென்னை வந்து ஏதாவது ஒரு பூச்சியோ நோயோ தாக்கி அந்த மரம் வந்து மகசூல் தர முடியாம இழப்புக்கு வரும்போது அந்த மரத்தை வெட்டி அகற்றி புதுசா செடி நடுறதுக்கு தென்னங்கன்று மானியத்துல கொடுக்குறோம். அதுக்கு சார்ந்த ஒரு ஹெக்டேருக்கு 20,000 மதிப்புள்ள தென்னை உரங்களும் நாங்க மானியத்துல கொடுக்குறோம். அரசாங்கம் பண்றது அது கரெக்டா தான் பண்றாங்க. ஆனா மக்கள் நிறைய அது மிஸ்யூஸ் பண்றாங்க. இவன் ஒரு வயலுக்குன்னே கொடுத்தாலுமே இல்ல தோப்புன்னு கொடுத்தாலுமே அதை வாங்கி வித்து காசை தான் எடுக்கிறாங்க நிறைய பேர். தோப்புக்கு போடக்கூடிய மக்களும் இருக்கு, அதை வாங்கி பரவாயில்ல இருக்கட்டு அப்படி வித்து அதை காசு பண்றாங்க. இழப்பீடுகள்லாம் என்ன ஒன்றும் தாரன்னு சொல்ல ஒன்றும் தரல, எல்லாம் விலை கூடுதல். முன்னு பொட்டாசு தான் உள்ளே விறகு பிக்கப்பான வரும், அதுதான் சொல்லுவாங்க. இப்போ பொட்டாசு வந்து எல்லாத்தோடையும் கூடுதல் விலை, அதெல்லாம் வாங்கி போட மாட்டாங்க. பொட்டாசு போட்டதான் நல்லா கொலை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பொட்டாசு வந்து 23 ரூபாய் 25 ரூபாய் காணும். வந்து 1 ரூபாங்க, ஒரு கிலோ 1 ரூபா, 5 கிலோயும் போடலாம் 5 ரூபாய்க்கு. இப்போ அது வாங்க முடியாது. யூரியா மட்டும்தான் விலை குறவு. இப்போ டிஏபி 25 ரூபா, மிச்சம் என்னென்ன உரம்லாம் உண்டோ அது இல்லாமே விலை கூடுதல். இங்கெல்லாம் தலைச்சத்து நின்று வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்துல அந்த குளமரத்துல பூரசு இந்த மாதிரி மரங்களை அந்த கொலையை அரைக்குவாங்க. வேப்பம் கொலை இதெல்லாம் அரைக்குவாங்கன்னா வெட்டுவாங்க. வெட்டி துண்டு வெட்டி மரத்து முட்டெல்லாம் வைப்பாங்க, அந்த வயலுக்கு வைப்பாங்க. அந்த தலைச்சத்து எல்லாமே இப்ப கெமிக்கலா போச்சு. யாரும் அந்த வேலைக்கு ஆளும் இல்லை. ஒரு காலத்துல நல்லா நாட்டு உரம்னாக்கி இந்த ஆட்டாம்புழுக்க சாணி குப்பை கூலம் நிறைய எரிப்போம். நம்ம வயக்காட்டுக்கு நம்ம முன்ன எரிச்சிலாம் தீ போட்டுல சோற பொங்கும். அப்போ நிறைய சாம்பல் வரும், அதெல்லாம் போட்டு மரங்களை செழிப்பாகி பெரிய காயாட்டு அதில் 1 இன்ச்சு கண்ணத்தில் காய்ச்சி. இப்போ அதெல்லாம் விட்டுக்கிட்டு இயற்கையாட்டு மற்றவன் இதை பிடிச்சி கொண்டு போயிடுறான். அவனுக்கு பேர் எப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு ஹென்றி சார் வந்து எங்களுக்கு வந்து முதல்ல கோகனட்டு போர்டு இதில் வந்து அவர் வந்து ஒரு மெம்பராக இருந்தார். அதனால் அப்போ வந்து எங்கள் பண்ணைகளெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக அரசாங்கம் அவரை நியமிச்சிருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போ வந்து அவர் வந்து எங்களுடைய பண்ணைக்கெல்லாம் வந்து பார்த்து ஆலோசனை சொல்லியிருக்காரு. அரசு தென்னை மாற்று பண்ணையில் இருக்கும்போது கூட வந்து எப்படி பராமரிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்து அவர் வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல விஞ்ஞானி அவர், ஆல்ரெடி ஏற்பட்டார். அதில் ஸ்பெஷலாக அவர் வந்து தென்னையிலேயே அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் நிறைய தென்னையை பற்றியதான கூடுதல் விவரங்கள் அவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வராங்க. விவசாயி ஒரு மரத்தில் யாரன்னா 100 ரூபாய் வைக்கான், ஏற்றுக்காரன் உரிக்கும் ஒரு தேங்காய் உரிக்க 1,000 ரூபாய் வைக்கான். நாங்கள் பிச்சு போடனே இதுக்கு 1 ரூபாய் வைக்கான். இப்படி பலவாறு சம்பளம் தான் கூடுதலே தவிர வருமானம் இல்லை. நான் நேற்று தோப்பில் தேங்காய் வெட்டிருக்கு, 70 சென்டில் 500 தேங்காய் அடைச்சிருக்கு. அதை உரிக்கைக்கு 800 ரூபா, அது தேங்காய் கொண்டாடக்கு 300 ரூபா. வெட்டுமே 2,500 கேட்கறேன், 3,000 கேட்கறேன், 2 ரூபாய்க்கு வரலாமே. நாளைக்கு குறைவான வரல.
பிறகு பறகி போட்டவனுக்கு 800 ரூபா. அப்போ என்னைக்கு அந்த விவசாயி கிடைக்கும்? பூச்சித்தொல்லை மரங்கள் அது ரொம்ப பாதிச்சு, மரங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கு. எல்லாமே மருந்து விட்டாலும் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த பூச்சித்தொல்லை இருக்கு. அது நான் நினைக்கிறேன் இந்த சுனாமி மாதிரி அது இறைவன் வகுத்த விதியா தான் நான் பாக்குறேன். நம்ம ஐசிட்டு அவ்வளோதையும் குளிஞ்சி இந்த ராஜாக்கம்கள் மேலக்க பார்த்தாலும் ஒரு இடமே இவருக்கு மண்டை போல இருக்கு தென்னை மரம். இந்த மண்டை இருக்கு இல்லையா, இதே போல இருக்கு. முன்னுக்கு இவ்வளோ கொலகாய்ச்சி கிடக்கும். ஆமாம், தேங்காய் 1 இன்ச்சு கணத்தில் இருக்கும். இப்போ அந்த உரங்கள்லாம் இல்லை. அந்த அடியில் உள்ள வாயிலை பார்த்தீங்களா, இதில் நோயில பாதிக்கப்பட்ட மரம். அது இப்போ இதுக்கெல்லாம் மருந்து வச்ச மாதிரி தெரியல, ஆனா இந்த மழைனாலே இது தெளிஞ்சு வருது. அந்த பக்கம் தான் எக்கச்சக்கமா பாதிப்பு. மண்டைக்காடு, குளச்சல், அங்கதான் சரியான பாதிப்பு. ராஜாங்க மருந்துக்கு மேக்க செடி கொடிகள் பாதிக்குது என்னன்னா இந்த நோயினால் தான். அந்த நோய்க்கு ரிசர்ச் சென்டரில் வச்சு எதனால இதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சி லேப் டெக்னீஷியன் வச்சு பிளாக் வைஸு தென்னை மர தோட்டங்களுக்கு வந்து விசிட் பண்ணி என்னென்ன அந்த சாயில் எஃபெக்ட் எல்லாம் பார்த்து என்னென்ன உரங்கள் போட்டால் இது அதிக உற்பத்தி கொடுக்கும் அதெல்லாம் பார்த்து சாயிலெலாம் இது லேப்பில் டெஸ்ட் பண்ணி இப்படி விவசாயிகளுக்கு எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இதெல்லாம் உதவி செய்தால் உற்பத்தி கூடும். பூமி பாதுகாப்பு சங்கம் நிறைய இடத்துல இருந்து அப்போ நிறைய திருட்டெல்லாம் அவங்க வந்து பிடிப்பாங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 10-15 தேங்காய் எடுப்பாங்க. இப்போ எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு 10-15 20 தேங்காய் வரைக்கும் ஏக்கருக்கு எடுப்பாங்க. அதை எடுத்து இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா அந்த சம்பளங்கள் கட்டுப்படி ஆகாமல் நிறைய காவலர்கள் வரல, எல்லாம் நின்றுட்டாங்க. அப்படிங்கும்போது நிறைய சங்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது செயல்படாமல் ஆயிடுச்சு, செயல்படலை. அதனால தோப்புகளை நிறைய திருட்டு போகுது. இப்போ 10 தேங்காய் களவு போச்சுன்னா போய் ஸ்டேஷன்ல சொல்ல முடியாது, அவங்களே சிரிப்பாங்க. 10 தேங்காய் கண்டிப்பாக 10 தேங்காய் போய் போனால் 250 ரூபா விற்கும், 270 ரூபா விற்கும். இது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட்டும் ஒரு சின்ன ஃபண்டை ஒதுக்கி நாங்களும் காவலர்களுக்கு இத்தனை காவலருக்கு பண்ணி எடுத்து நாங்கள் மாதம் ஒரு காவலருக்கு 5000 ரூபா சம்பளம் கவர்மெண்ட்ல ஃபண்டு ஒதுக்குனா இந்த காவலர் சங்கம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய கஷ்டம். ஃபுல்லாக திருட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போகணும், அது நல்லா இருக்காது. தென்னை மரம் வளர்ப்பதுனால ஒழுங்காக வச்சு மெயின்டைன் பண்ணால் வருமானம் 2-3 ஏக்கரில் இருந்தாக்கி அவங்க ஃபேமிலி ரன் பண்ணி லக்ஸூரியஸ் லைஃப்பாக இருக்கிறார். தொழிலையும் தேட வேண்டியதில்லை, தொழிற்சாலையும் போக வேண்டியதில்லை, யாரையும் நாட வேண்டியதில்லை. இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது தென்னை மரம். இப்போ நமக்கு பூமி தான் இருக்கணும், எல்லாவர்கிட்டையும் பூமி இருக்காது. பூமி இருக்கக்கூடியவங்க தென்னை மரத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வருஷத்துக்கு 2 தடவை உழுது எடுத்து உரம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒழுங்காக அந்த செடி கொடிகள்லாம் வெட்டி எடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணால் நிறைய தேங்காய் கிடைக்கும். அதில் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ மருந்து இருந்து வச்சாக்கி இந்த மரம் படாது. அந்த மரம் நீண்ட நாள் உழைக்கும். எத்தனை 50, 60, 70, 80 வருடம் வரை ஈல்டிங் கிடைக்கும் ஒரு மரம், அது பாதிக்கப்படாமல் இருந்தால். ஸோ அதனால் தென்னை மரம் நமக்கு உயிரோடு அடங்கி இருக்க ஒரு மரமாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டமும் புவிசார் குறியீடும் என்ற தேடுதல் பயணத்துல ஈத்தாமொழி தேங்காய் தென்னையை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல வந்து இறுதியான தகவல்கள் என்னன்னா, இந்த ஈத்தாமொழி தேங்காவை சரியா சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இங்க இல்லை. அதை பத்தி ஒரு ஆய்வு கூட இருக்கு. மார்க்கெட்டிங் வந்து இங்க சரியான முறை இல்லை அப்படின்றத வந்து ஒரு ஆய்வு செஞ்சு சமர்ப்பணம் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளை கேட்டாச்சுன்னா வியாபாரிகளை குறை சொல்றாங்க, வியாபாரிகளை கேட்டாச்சுன்னா விவசாயிகளை குறை சொல்றாங்க. 2 பேருமே அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. கரெக்டான சப்சிடி கிடைக்கல, எங்களுக்கு வந்து அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இதுல சரியான விஷயம் உண்மை என்ன, இதனுடைய கரெக்டான ஆய்வெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம கள ஆய்வு பண்ணி இதை நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அரசாங்கத்தால முடிஞ்சது என்னவோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்கணும். சமீபத்துல கூட பார்த்துருப்பீங்க, பொள்ளாச்சியில இதே பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அங்கேயுமே வெள்ளப்பூச்சி தொல்லை, அந்த வியாபாரம் விவசாயிகளுக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே போல இங்கேயும் ஒரு சிக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அரசாங்கம் அல்லது இதுக்கு பொறுப்பேற்று செய்யக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம இதை வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்றத இறுதிக்கட்டமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.